ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குல்லிங் பேப்பர் யூஸ் பண்ணி க்ரௌன் தான் பண்ண போகிறேன். என்னோட சேனலில் லெட்டர் சேலஞ்ச் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதில் லெட்டர் கியூக்கு நிறைய பேர் குயினோட க்ரௌன் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. குயினோட க்ரௌன் பண்ணனாலுமே க்ரௌன் சீல தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா பண்ணேன். க்யூவில் ஸ்டார்ட் ஆகிற குல்லிங் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு க்ரௌன் பண்ணலாம். அவங்க கேட்ட க்ரௌன் பண்ண மாதிரியும் ஆச்சு, க்யூவில் ஸ்டார்ட் ஆகிற குல்லிங் பேப்பர் யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு தான் நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ண போகிறேன். உங்ககிட்ட குல்லிங் பேப்பர் இல்லைன்னா கலர் பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டபுள் கலர் யூஸ் பண்ணி க்ரௌன் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டி விட்டுக்கணும். இதே மாதிரி இன்னொரு கலர்லேயே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து கலர் பேப்பரை இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா க்ளூ போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் நீளமாக பேப்பர் கிடைக்கும். ஃபோல்டு பண்ண கலர் பேப்பரை இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதுக்கு மேலே ஒட்டி விட்டுருணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி ரெயின் ட்ராப் மாதிரி நான் ஒரு ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நிறைய பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பேப்பரையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி வரிசைக்காக ஒட்டி விட்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு இருக்க ரோலை இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம இதை ஒட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் ரோலை அந்த கேப்புக்குள்ளே மற்ற கலரை நம்ம இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாதி ஒட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. இது அப்படியே விட்டுடலாம், இது ரெடி பண்ண வேண்டான்ட்டு. க்ரௌன் மாதிரி வருமானு எனக்கு தெரியல. அதனால நான் இது பண்ண வேண்டான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் தான் இருந்துச்சு. சரி, அதை ஒட்டி பார்க்கலான்ட்டு ஒட்டும்போது ஃபைனலாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சைடில் ஹோல் போட்டுட்டு இதில் த்ரெட் கட்டி விட்டுட்டேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஐடியா தான். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.